கார்த்திகை திருவண்ணாமலை போக முடியாதவங்க என்ன பண்ணலாம்? அதாவது அண்ணாமலையாருடைய போட்டோ வச்சுங்க கரெக்டா 9 தடவை சுத்தி வரும்போது கிரிவலம் போறதுக்கான ஒரு பலன் கிடைச்சிருமா? ஆமா கிடைச்சிரும். அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு 11 நாளுக்கா 12 நாளைக்கா தீபங்கள் அமையற வரைக்குமே திருவண்ணாமலையில கிரிவலங்கள் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க பக்தர்கள். ஆனா அண்ணாமலையார் பாத்தீங்கன்னா பஞ்சபூத தலத்துல நெருப்பு ராசி கொண்டதுனால ஜாதகத்துல, அதாவது நெருப்பு ராசி கெட்டு இருந்தாலோ, சந்திரன் வீக்கியா இருந்தாலோ, அண்ணாமலையாருடைய பரிகாரத்தை எடுத்துக்கும் போது மட்டும்தான் மன திடத்தோட இருந்துக்க முடியும். இல்லை அப்படின்னா மன ரீதியா ரொம்ப பாதிப்படைகிறது, இல்லைன்னா மனசு எப்பயுமே ரோவியா இருக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கும். அதனால 4/12/2025 கரெக்டா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போக முடியல அப்படின்னா கண்டிப்பா வீட்லயே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட போட்டோ வச்சு சுத்தி வரும்போதோ, அல்லது நினைத்து கும்பிடும் போதோ, இல்ல சும்மாவாவது சுத்தி வந்தாலோ பௌர்ணமி கிரிவலம் வந்ததுக்கான பலன் கொஞ்சமாவது கிடைக்கும். அப்படின்னா இது என்ன ஒரு புது கதையா இருக்குதுன்னு கேட்டா, அதாவது அங்க போக முடியாத பக்தர்களுக்கு, போக முடியாம இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு இதையாவது செய்யும் போது அதுக்கான பலன் கிடைக்கும்.